புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோடை விடுமுறை ஒட்டி பள்ளி கல்வி இயக்கத்தின் மூலம் ஜவஹர் சிறுவருள்ளம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகளான பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, இசை, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிதார், கீபோர்ட், ட்ரம்ஸ், டேக்வாண்டோ மற்றும் விளையாட்டான கேரம், செஸ், ரகுபந்து, டேபிள் டென்னிஸ் ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி ஜவஹர் சிறுவருள்ளம், லாஸ்பேட் கோலாகர அரங்கசாமி நாயகர் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காலப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய 9 இடங்களில் 2ஆம் தேதி துவங்கிய பயிற்சி முகாம் 31ஆம் தேதி வரை நடக்கின்றது. முகாமில் 6 வயது முதல் 16 வயதுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். புதுச்சேரி செயின்ட் லூயி வீதி வளர் கலைக்கூடத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் சார்பில் ஓவியர் ஜெயராமன் வரைந்த தனிநபர் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி துவங்கி நடந்து வருகின்றது. ஓவியம் மற்றும் சிற்ப கலைகளை நெறிப்படுத்தும் வகையில் ஓவியர் ஜெயராமன் வண்ணமயமான ஓவியங்களையும் நுணுக்கமான சிற்பங்களையும் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி துவங்கிய கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை நடக்கின்றது. புதுச்சேரியை சேர்ந்த கலை ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்கள் இக்கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், ஓட்டு எண்ணிக்கை, தேர்தல் பார்வையாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தி தேர்தல் பார்வையாளர்களின் ஒப்புதலுடன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சான்றிதழ்களை வழங்கினர். இத்தேர்தலை அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைத்த அனைத்து துறை அதிகாரிகள், பாதுகாப்பு பணியாளர்கள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளனர். இதனிடையே வில்லியனூர் தொகுதியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் இன்று காலை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ரவிக்குமார் எம்எல்ஏ தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களிடம் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா சிலை அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு புதுச்சேரி விசிக முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமை வகித்தார். கட்சியின் பொதுச் செயலரும் எம்பியுமான ரவிக்குமார் கண்டன உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் அழுத்தத்துக்கு ரங்கசாமி பணிந்து நம் மக்களின் மொழி உரிமையை விட்டுக் கொடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு அரசாணை திரும்பப் பெற வேண்டும். பிரெஞ்சு படிக்க ஏற்பாடு செய்து ஹிந்தி திணிக்கும் முயற்சிக்கு அரசு உடந்தையாக இருக்கக்கூடாது. ஹிந்தி திணித்தால் ஏற்க மாட்டோம், மிகப்பெரிய மொழி போராட்டமாக மாறும் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சனி நகரில் அமைந்துள்ள வேண்டியோருக்கு வேண்டிய வரம் நல்கும் ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு காலை அம்பாளுக்கு மகா அபிஷேகம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு விசேஷ அலங்காரமும் 108 திருவிளக்கு பூஜை வைபவமும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் விஸ்வரூபிணி நமः. ஓம் பஞ்சபூதாத்மிகாய நமः. ஓம் வாணி நமः. ஓம் பஞ்சபூதாத்மிகாய நமः. ஓம் மராளி. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்கள் சிவசண்முகம், ரஹ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஓபிசி தலைவர் கண்ணன், சரவணன், வேல்முருகன், பஞ்சகாந்தி மற்றும் பலர் செய்தியாளர்களை சந்தித்து கட்சியின் தற்போதைய நிலை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அவர்கள் கூறியதாவது, காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்பிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் திமுகவிற்கு அனுப்பியதாகவும், கடந்த ஓராண்டாக திமுக அமைப்பாளர் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த போதும் அதற்கு கட்சி தலைமையிலிருந்து எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நிர்வாகிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்ததாகவும், குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் என மேலிடத்துக்கும் ராகுல் காந்தி அவர்களிடமும் வலியுறுத்தியதாகவும் கூறினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட தயாராக இருந்தபோதும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும், இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலனை போட்டியிட வைக்க வேண்டுமென பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அது ஏற்கப்படவில்லை என்றும், கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தனது விருப்பப்படி வேட்பாளர் தேர்வில் செயல்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டது குறித்தும் கேள்விகள் எழுப்பிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் கட்சி தொண்டர்களை போராட்டங்களில் ஈடுபடுத்திய பின்னரும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட வைத்திலிங்கம் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பில் செயலாளர்கள் சரவணன், நந்த கலைவாணன், குலசேகரன், செல்வம், சரவணன், புகழேந்தி, சாந்தி, ராணி, வீரா, குமார், ஆறுமுகம், பெரியநாயகி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் ஹிந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விசிக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக பொது செயலாளருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில கல்வித்துறையில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிடக் கோரியும், மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இருமொழி கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும்
மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக ரவிக்குமார் எம்பி, புதுச்சேரியின் கலாச்சார அடையாளமாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை புறக்கணித்துவிட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் ஹிந்தியை திணிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், தமிழகத்தை போன்றே புதுச்சேரியிலும் இருமொழி கொள்கையை நீடிக்க வேண்டுமென்றும், மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் வகையிலான ஹிந்தி திணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையென்றால் மாநிலத்தில் மொழி உரிமையை காக்க விசிக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய இவர், தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க தனது கட்சி சார்பில் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை கோரியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு கோரும் கடிதம் வந்துள்ளதாகவும், இதுகுறித்து அவர் விரைவில் சென்னையில் விரிவான விளக்கத்தை அளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதர்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெற்ற சில மணி நேரங்களுக்குள் மக்கள் சேவையில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேற்றிரவு திடீரென பெய்த கனமழையால் அவரது தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மற்றும் சாலைகள் சேதம் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்திய அவரது செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.